उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 451வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் கொஞ்சம் சின்னது. ஷார்ங்கி. ஷார்ங்கி என்றால் என்ன? ஷார்ங்கம் என்கிற வில்லை உடையவன் ஷார்ங்கி. இப்பொழுது எதற்காக நாரத பகவான் திடீரென்று ஷார்ங்கி என்று இந்த திருநாமத்தை கொண்டு வருகிறார்? எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும் பொழுது நாரத பகவானுக்கு திருக்குடந்தை ஞாபகம் வராமல் இருக்கல. ஏனென்றால் அங்குதான் எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை காணலாம், நீர்மையை காணலாம். தான் சர்வேஸ்வரனாக இருக்க செய்தேயும் தான் எல்லாருக்கும் பிக் பாஸ் என்ற நிலைமையில் இருந்த போதும் தன்னை ஒருத்தர் வந்து பார்த்து எழுந்திரு என்று சொன்னால் உடனே எழுந்திருக்க எத்தனித்த பெருமானம். அதுதான் அடியவரில் சொன்னபடி கேட்கிறோம். அதை நன்கு பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று திருக்குடந்தை. நம்ம போட்டோ கிட்ட ஒருத்தர் வந்து இதில் கையெழுத்து போடுவோம் அப்படின்னா போட்டோவில் இருக்க நான் கையெழுத்து போடுவேனா? அது என் போட்டோ தானே, என் போட்டோ போய் கத்தினா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது நாம் அடியவர்கள் அப்படி நினைக்கிறோம். கோயிலில் உள்ள சிலைகள் எம்பெருமானுடைய பிம்பம் என்று இல்லை, எம்பெருமானே தான் அது. எம்பெருமான் தான் அந்த சரீரத்துடன் அங்கே இருக்கிறான். இந்த உணர்த்தி வருவதற்கு எவ்வளவோ தபஸ் வேணும். அந்த உணர்த்தியின் எல்லையில் இருப்பவர்கள் ஆழ்வார்கள். நீங்களும் நானும் இன்னும் அந்த பெருமானை கல்லாகவோ அல்லது பைம்பொன் விக்கிரகமாகவோ பார்க்கத்தான் இருக்கும். அது கண்ணண்ட போக தெரியல நமக்கு. ஆனால் அது கண்ணண்ட போகிறது தான் உயர்ந்த நிலை. அந்த நிலையிலையும் உயர்ந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். அதிலே திருமழிசைப்பிரான் ஒருவர். அவர் வந்து எம்பெருமானை பார்த்து நான் வந்திருக்கேன், என்னோட பேசக்கூடாதா? எதுக்கு இப்படி படுத்துட்டு இருக்க? ரொம்ப டயர்டாயிட்டியா? அன்று பூமியை வராகமூர்த்தியா தூக்கிட்டு வந்ததுனால வந்த டயர்ட்னஸ்ஸா, களைப்பா? அல்லது அயோத்தியிலிருந்து லங்கை வரைக்கும் நடந்து நீதியை நிலைநாட்டிய களைப்பா? நடந்த கால்கள் நொண்டவோ நெடுங்கால மேனம்னா இழந்தமை குலுங்கவோ? இந்த சிரமமெல்லாம் தீர இளைப்பாற வேண்டும், ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயற்கையே குளிர் சாதனம் ஊட்டியது போல் இருக்கக்கூடிய திருக்குடந்தை.
என்றால் கும்பகோணத்தில் 2 பக்கமும் காவேரி, ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் அரசலார். ஸ்ரீரங்கம் எப்படி 2 ஆற்றுக்கு நடுவில் இருக்கோ அதே மாதிரி கும்பகோணமும் இருக்கு. கும்பகோணத்தை மத்திய ரங்கம் என்று சொல்வார். 2 பக்கமும் காவேரி, ஒரு பக்கம் காவேரி, ஒரு பக்கம் காவேரியின் கிளையாகிய அரிசொல்லார். அரிசொல்லாறு என்பது அரசலார் என்று மருவி கிடக்கிறது. அங்கே பள்ளி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? காவிரி எங்கு பார்த்தாலும் சோலைகளை விரித்து கொண்டு வருகிற நதி. காவை சோலையை விரித்து கொண்டு வருவதனால காவிரி என்று அதற்கு பெயர். காவேரி என்கிற பெயர் வேறு, காவிரி என்கிற பெயர் வேறு. காவேரி சம்ஸ்கிருத பெயர், காவிரி அழகான தமிழ் பெயர். அப்படி காக்களை சோலைக்களை விரித்து கொண்டு வருகின்றதுனாலே காவிரி என்று பெயர் பெற்ற காவிரியின் நடுவிலே, காவிரியும் அவன் கிளைக்கும் நடுவிலே மந்தமாரதம் வீச இயற்கை கொடுத்த குளிர்சாதனத்திலே நீ படுத்துக்கொண்டு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாய் போல இருக்கு. கொஞ்சம் நான் என்னை எழுந்து இருந்து பேசக்கூடாதா என்று ஆழ்வார் கேட்டவாறே அர்ச்சாசமாதி என்று சிலையாக சமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்திருக்கிறேன் என்று தலையை தூக்கிட்டான். ஆழ்வார் பதறி போய் வாழி கேசனே, கேசவா வாழி வாழின்னு சொன்னார். அப்படியே இருந்துட்டான் பகவான். என்று அந்த தூக்கின தலையோட சேவை சாதிக்கிறான். 108 திருப்பதிகளில் 106 நாம சேவிக்க முடியும். 2 நமக்கு இந்த வாழ்க்கையில கிடைப்பது அரிது. இந்த வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது, போனப்புறம்தான். ஆனால் திருக்குடந்தை என்கிற 106 விதேசங்களிலே ஒன்றான திருத்தலத்திலே மட்டுமே காணக்கூடிய காட்சி எம்பெருமான் தலை தூக்கி நம்மை பார்ப்பது போன்ற காட்சி. அப்படி அடியவருக்காக சொன்னதை கேட்டதுனால நீர்மை நிறைந்த பெருமான். அதனால அவனையே ஆழ்வார் என்கிற, ஆழ்வார் பாட்டுக்கு மயங்கி போனதுனால அவனை ஆழ்வார் என்று சொன்னார்கள். இல்லை ஆழ்வார் என்பது ஆழ்வார் 12 தான் உரியது என இவனை ஆழ்வார் என்று சொன்னார்கள். இன்று அந்த பெருமானுக்கு 6வது ஆழ்வான் என்றே பெயராயிற்று. அவனுடைய உற்சவமூர்த்தி கையிலே சார்ங்க வில்லோடு இருக்கான். அதாவது பெருமாளுக்கு சார்ங்கபாணி என்று பெயர். அந்த திருக்குடந்தைக்கும் திருவேங்கடத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு புராணத்தின் மூலமே. பிருகுமுனிவர் மார்பிலை உதைத்தார் அல்லவா, எது சாத்விகமான தேவதை, சாத்விக குணம் நிறைந்த தேவதை என்று டெஸ்ட் பண்ண வந்த பொழுது எம்பெருமான் மார்பிலை உதைத்தார். அதை பொறுத்து கொண்டு எம்பெருமான் அவருக்கு பணிவிடை செய்தான். அவர் போன பிறகு லக்ஷ்மி சீறினாள். நான் இருக்கும் இடத்துல காலை விட்டு உதைச்சிருக்கார் அந்த பிருகு. அவருக்கு என்ன பணியாற்றல் வேண்டியிருக்கு, என் அருமை உனக்கு தெரியவில்லை என்று பிராட்டி ஊடல் கொண்டு போய்விட்டார். சர்வஜனான பகவானுக்கு தெரியாதானே எங்க இருக்கான்னு. இருந்தாலும் பிராட்டி ஏதோ நாடகம் ஆடுறா, தானும் அதுல பாத்திரமாகி அவள் இருக்கும் இடம் தெரியாதவனாக திகைத்து அலைந்து திரியலாம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அவ ஒரு துப்பு கிடைக்கிறது. அவ பாதாள லோகத்துல கபிலாசிரமத்திலே இருக்கிறாள். விரைந்தான் பகவான் பாதாள லோகத்துக்கு, கபில மகாமுனிவன் ஆசிரமத்துக்கு. இவர் வருகிறார் என்று தெரிந்தவாறே பிராட்டி அங்கிருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வந்துட்டார். கள்ளப்பட தயாராக இல்லை. அந்த பகவான் பாதாளத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து ஏதோ ஒரு வழியாக வரணுமே வந்தான். வந்த வழிதான் திருக்குடந்தையம். அந்த திருக்குடந்தை வழியாக பாதாளத்திலிருந்து பூலோகத்தில் என்ட்ரி பண்ணினான் பகவான். அதுதான் இன்னைக்கு கூட திருக்குடந்தையில நாம் பார்க்கிறோம். பாதாள சீனிவாசன், மேட்டு மலையில் இருக்கக்கூடிய சீனிவாசனை பாதாளத்தில் பார்க்கலாம், எங்க கும்பகோணத்தில். அப்படி அந்த கும்பகோணத்தில் பெருமாளும் தானுமாக இருந்து அவரோடு தான் வேறுபட்டவன் அல்ல என்று காண்பித்து கொண்டு பாதாள சீனிவாசனாக திருக்குடந்தையிலே காட்சி தரக்கூடிய எம்பெருமான் இவன் தான் என்று நினைத்து பார்த்து, இவருடைய அந்த நீர்மையை நினைத்து நாரத பகவான் இவன் தான் சார்கி, அவன் தான் மலை மேலேயும் இருக்கான், பாதாளத்திலையும் காட்சி தரான் சார்கியோட கூட என்று சார்கபாணி பெருமாளாகவே நினைத்து சார்கி இருக்கிற திருநாமத்தை சூட்டி மகிழ்கிறார் நாரதர். பல திருத்தலங்களிலே எம்பெருமான் பஞ்சாயுதத்தோட காட்சி தரான். பரமசுவாமி இருக்கார், அழகர் உற்சவர் மூலவர் பஞ்சாயுதங்களோட காட்சி தருகிறார். இப்படி பல திருத்தலங்கள்ல நம்ம பார்க்கலாம். சங்கம், சக்கரம், நாந்தகம் என்கிற வாழ், கௌமோதிகி என்கிற கதை, சார்கம் என்கிற வில், இத்தனையோடு இருந்தாலும் திருக்குடந்தையில காட்சி தரக்கூடிய உற்சவருக்கு தான் சார்ங்கபாணி என்றே பெயர், சார்கி என்றே பெயர். அப்படி சார்கம் என்கிற வில்லாண்டான், சார்கம் என்கிற வில்லை உடைய பெருமான். அவன் எப்படி ஆழ்வார் பாட்டுக்கு மயங்கி அவர்களுக்கு சொல்லபடி கேட்கபடியா இருக்கானோ அதே மாதிரி திருவேங்கடமுடையான் நாம் தயாசதக பாராயணம் செய்தால்
நாம் சொல்வதெல்லாம் கேட்டு பிரபன்னர்களுடைய சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக நம்மை அபிஷேகம் செய்வான். அகல திருவேங்கமுடையான் சார்ங்கபாணியாக இருக்கிறான் என்று தயாசதகத்தின் இனதேவிலே தேசிகனும் சார்ங்கதன்வா சார்ங்கபாணி என்றே திருவேங்கமுடையானை குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சார்கியாக திருவேங்கமுடையானை அனுபவித்து நாரத பகவான் இந்த திருநாமத்தை இப்பொழுது சொல்கிறார். இதுவரை நாம் உங்களுக்கு விளக்கிய பின்னணி உங்கள் நெஞ்சிலே நன்கு பதிய இப்பொழுது நாம் ஒரு ஸ்லோகம் மூலம் அதை விளக்குகிறோம், கேளுங்க. சார்ங்கீஹரிர் யத்ர து கும்பகோணே பாதாளதோயம் கில வெங்கடேசः மான்வேஷணே பூமிமகாத் ததைக்யாத் சார்ங்கீதி நாம்னா சவிஷாச்சலேசः. சார்ங்கிணே நமஹா. இதே திருநாமத்துக்கு இந்த ஸ்லோகம் சொன்ன விளக்கமா தமிழ் வாய்ப்பாடு. குடந்தை சார்கபாணி கோயில் கடந்து பாதாள லோகம் மேலே வந்தான், பாதாள லோகம் கடந்து மேலே வந்தான் என்று உரைநடைப்படுத்திக் கொள்ளுங்கள். சார்கியின் மறுவடிவாக நிற்கிறான் திருவேங்கடமுடையான். சார்கியின் மறுவடிவாம் தந்தார், அதனால் சார்கி நாமம் நந்தா விளக்காம் அணையானுக்கு, நந்தா விளக்கம் அணையானுக்கு. விளக்கு போல் இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு சார்கி என்கிற திருநாமத்தை அடியவர்கள் தந்தார்கள். யாரு? நாரதர் போன்ற அடியவர். எங்கே? என்னுடன் கலந்து ஜபியுங்கள், நம்மை உயர்ந்த பதத்திலே ஏற்றி வைப்பான் சார்கி ஆகிற திருவேங்கடமுடையான். ஓம் சார்ங்கிணே நமஹா. நமோ வெங்கடேசாய. திருவேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.